இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆதவ அர்ஜுன் அவர்களே, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கா? ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க? டிஎம்கேல இருந்தீங்க. அங்கே தாவிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்தீங்க, தாவிட்டு. அடுத்து எங்கே வந்தீங்க? தாவேக்கா. தாவிட்டே வந்தீங்க தாவேக்காவுக்கு. சரிங்களா? நாங்கள் எப்படி தெரியுமா? 30 வருஷம் ஒரே கட்சி பிஜேபி. சாதாரண உறுப்பினர் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷமாக நான் ஏற்றுக்குவேன் என் கட்சிக்காக. உன்ன மாதிரி புரோக்கர் கிடையாது நாங்கள்லாம். சரிங்களா? எங்களை பற்றி பேசுறதுக்கு, இந்துக்கள் பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. பார்த்து நடந்துக்கோ. பதவி இருக்குன்ட்டு ரொம்ப ஆடாத. ஆச்சா? நாங்கள்லாம் ஒரே கொள்கையில் இருக்கோம். அதே மாதிரி யாராக இருக்கட்டும், இந்துவா இருங்க, கிறிஸ்டினா இருங்க, முஸ்லீமா இருங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். இந்த இந்த மத மாற்றம் பண்ணுறது, கிறிஸ்டின் இந்த மாதிரி இந்துக்கள் உங்கள் அம்மன் சாமியே கிடையாது, சிவன் சாமியே கிடையாது, எல்லாமே கிறிஸ்டின் தான், மாதாதா, இயேசுதா அப்படின்ட்டு நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி பண்ண கிடையாது. ஆச்சுங்க? பிறந்திருக்கோம். ஆச்சுங்க? இந்துவாக பிறந்திருக்கோம், இந்துவாக இருங்க. கிறிஸ்டினாக பிறந்திருக்கோம், கிறிஸ்டினாக இருங்க. முஸ்லீமாக இருக்குங்களா, முஸ்லீமாக இருங்க. எல்லாரும் ஒன்றா இருப்போம். சரிங்களா? யாரும் மத பிரச்சனை உண்டாக்காதீங்க. இந்த ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் போல எலெக்ஷன் வராதுக்கு மேலே ஒரு மாதிரி இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் வந்த பிறகு ஜெயிச்சிட்டோம், ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குன்ட்டு தம்பி ஆதவ அர்ஜுனா ரொம்ப ஆட்டம் போடுற ராஜா. யாருக்கு எந்த பதவி நிரந்தரம் கிடையாது. உனக்கு எச்சரிக்கிறேன். சரியா? எச்சரிக்கிறேன். பார்த்து நடந்துக்கோ. இது இந்தியா. 150 கோடி மக்கள் இருக்காங்க. 150 கோடி மக்களுக்கு பிரதமர் தான், மோடி தான். சரிங்களா? எல்லாருமே நாங்கள் சமமாக பார்க்குறோம். புரிஞ்சுக்கோ. இன்னொன்று, தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி இருக்காங்க. 8 கோடியும் ஒற்றுமையாக தான் இருக்கும். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும். இந்த ஓட்டுக்காக மத பிரச்சனை உண்டாக்காத தம்பி. அமைதியாக போயிட்டுருக்கு நாடு. சரியா? நல்லது செய்யுங்க. நாங்கள் வேணான்னு சொல்ல. மாற்றம் வேணும்ன்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், 8 கோடி மக்கள். ஆச்சுங்களா? டிஎம்கே ஆச்சு, ஏடிஎம்கே ஆச்சு போய் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கல நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணுறீங்கன்ட்டு. மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதை விட்டுட்டு சனாதனத்தை ஒழிக்க போகிற, அதை ஒழிக்க போகிற, இதெல்லாம் தப்பு தம்பி. ஆதரவா உன் பேர் கூட எனக்கு வாயிலில் நுழைய மாட்டேங்குது. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுகிற. பார்த்து பேசு.